மச்சான் அங்க ஷூட்டிங் நடக்குது, போய் பாப்போம். கொஞ்சம் தள்ளிடுங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா. ஹலோ, தம்பி, தள்ளி. வழி விடுறா. எங்கடா மாமா காணோம்? வேற ஆள் யாரோ டைரக்ட் பண்றான். இந்த பசங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்தாருவா? மாமா, யோ மாமா, என்னையா இங்க நின்னு கிரவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்க? டைரக்ஷன் வேலைய வேற ஆள் பாத்துட்டு இருக்காரு. ஏல சத்தம் போட்டு கேட்காதீங்க. வாங்க விவரமா சொல்றேன். அதாவது அவர்தான் டைரக்டர் பாத்துக்கோ. அப்ப நீ அசிஸ்டன்ட்டா? யோ பெருசு, அங்க என்னையா பண்ற? வந்து ஃபீல்ட்ல கிளியர் பண்ணியா? அந்த பையன் யாரு? வந்து அசோசியேட் டைரக்டர். இதுக்கா மாமா இவ்வளவு பில்டப் கொடுத்த? இதெல்லாம் ஒரு பொழப்பு. இங்க வச்சு எது பேசாதீங்கடா. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்டா. என்ன மாமா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான். பரவாயில்லடா, என் நிலைமை அங்க இப்படிதான்டா இருக்கு. யோ சொட்ட, ஃபீல்ட கிளியர் பண்ணியா? சரிடா, நீங்க கிளம்புங்கடா, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துருந்தேன். நானும் பெரிய டைரக்டர் ஆகணும், வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற எவ்வளவு பெரிய கனவுகளோட தான் இங்க வந்தேன். ஆனா அங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது இது எவ்வளவு பெரிய கடல்னு. வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட நான் அனுபவிக்கவே இல்லை. இங்க திறமை மட்டும் இருந்தா போதாது, பணபலம், ஆள் பலம், சிபாரிசு, இப்படி எவ்வளவோ தேவைப்படுது. சுழில பார்த்த டைரக்டரு, அவருக்கு 25 வயசு தான் ஆகுது. அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா புடிச்சோட பையன் அதான் டைரக்டர் ஆயிட்டான். அந்த அசோசியேட் ரெக்கமெண்ட்ல வந்தான். ஆனா எனக்கு யாருடா இருக்கா? என்ன மாதிரி எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாழ்க்கை வெறும் கனவுகளா போயிருக்கடா. எங்களை அடையாளம் காட்டுறது வறுமையும் இயக்கங்களும் தான். அவ்வளவு ஏன், நாங்க அசிஸ்டன்ட் தெரிஞ்சா பிச்சைக்காரன் கூட எங்கிட்ட பிச்சை வைக்க மாட்டான். எங்க நிலைமை அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஒரு நல்ல கதை கொண்டு போனா அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? சோர்ஸ் கொண்டு வா, பணத்தோட ஹீரோ கொண்டு வா, அது இதுன்னு 1008 கண்டிஷன் போடுதான். இதையெல்லாம் மீறி என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளும் பெரிய போராட்டங்களோடு எங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. சாரி மாமா, இவ்வளவு சோகத்தை உள்ள வச்சுக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்களே. யூ ஆர் கிரேட் மாமா. ஃபீல் பண்ணாத மாமா. என்னைக்குமே படைப்பாளுங்க கண் கலங்கவே கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு நாங்க 3 பேர் இருக்கோம். இந்தாப்பா. டேய் வாங்கிக்கடா. எனக்கு வேணாண்டா. ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? இதுக்குதான் அவதான்டா காரணம். அவ செத்த அன்னைக்கு அவளையும் கொண்டு இருக்கணும்டா. அதை செய்யாம விட்டதுதான்டா தப்பு. இல்லடா, நாம தப்பு பண்ணல. நாம அவளை கொல்றது உறுதி. இன்னைக்கு சக்தி, நாளைக்கு அவன மாதிரி எத்தனை பேரோ. அவளை நாம உயிரோட விடக்கூடாதுடா. ஆமாடா, அவளை நினைச்சு வெளியே வேதனையில இருக்கிறத விட அவளை கொன்னுட்டு ஜெயில சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவளை நாம எப்படிடா வரவழைக்கிறது? நல்லவங்களை ஏமாத்துறது தானே கஷ்டம். அவளை மாதிரி ஃப்ராடுங்களை வர வைக்கிறது ரொம்ப ஈஸி. அவ கண்டிப்பா வருவா. இளம்பெண் கொலை, 2 வாலிபர்கள் கைது. சார், என் கூட கோர்ட் வர கொஞ்சம் வர முடியுமா சார்? கண்டிப்பா. எனக்கு ஒரு அக்கா இருந்து அவளுக்கு ஒரு 3 பசங்க இருந்தா கூட வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அந்த பேரு நீ எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாலும் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பானுங்க.
பொண்ணுகளை பார்த்து சொல்லி விடுவாருவா. அது வயசு கொடாருன்னு நானும் பெருசா எடுத்துக்கிட மாட்டேன். மனசால கூட ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாருவா. அந்த பேரோட இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாருவா. என்னால நம்பவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இந்த பாவி மாவளம் இந்த பேரோட நல்ல ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கான். அதான் அப்பாவியா இருந்த பசங்க கூட ஆவேசமாகி இப்படி ஒரு செயல் செஞ்சிருக்கானுவா. எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் சுப்ரீம் கோர்ட் போயாவது காப்பாற்றி தீர்வேன். चंद्रू वगैरह चंद्रू वगैरह चंद्रू वगैरह கடந்த 28ஆம் தேதி சரியாக மாலை 5:25 மணி அளவில் பல்லாவரம் குளத்துமேடு என்னும் இடத்தில் பிரியா என்ற பெண்ணை நீங்கள் இருவரும் கொலை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாக S5 காவல் நிலைய போலீஸ்காரர்களால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த கேஸ் விஷயமா ரஞ்சித்ங்கிற நபர் சரணடைய வந்திருக்காரு. வர சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கூண்டில் ஏறி சொல்லுங்க. ஏன் பிரியா உனக்கு என்ன பிடிக்கல? உன் மேல உயிரே வச்சிருந்தனே, நீயும் என்னை எப்படி எல்லாம் நேசிச்ச. ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்ன அவாய்ட் பண்றல, போன் பண்ணா கூட கட் பண்ற. ஏன் பிரியா சொல்லு, புதுசு புதுசா பசங்க வச்சோன்ன நான் உனக்கு பல்ஸ் ஆயிட்டனா? சொல்லு சொல்லுடி, நான் உனக்கு ஆளிச்ச தப்பா? வேண்டாம் ரஞ்சித், என்னை விட்டுடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணா அப்புறம் நான் போலீஸ் போக வேண்டியது இருக்கும். ஓடி போ. என்ன மிரட்டுறியா? காதல் மட்டும் என் பின்னாடி சுத்தின பாரு, அப்ப சொல்லிருக்கணும். இத நான் உனக்கு பின்னாடி சுத்தல, நீ தான் பின்னாடி சுத்தின. ஆமாண்டி சுத்தின. இத நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே பிடிக்கலன்னு. அப்ப பிடிச்சிருந்தது இப்ப பிடிக்கல. ஆமாண்டி, அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாத்தியா, அன்னைக்கே உன்னை போட்டு கீச்சிருக்கணும்டி. அத செய்ய முட்டம் பாத்தியா, அதான் என்ன உனக்கு பிடிக்காம போச்சு. This is too much ரஞ்சித். இதுக்கு மேல நீ என்ன போக விடலனா நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியது இருக்கும். போலீஸ் போலீஸ் போலீஸ், எனக்கு உடம்பு தாண்டி வலிக்குது, எனக்கு என் மனசே வலிக்குது. எழுந்துரு, போய் சொல்லு. எழுந்துரு, போய் சொல்றேன்ல, போய் சொல்லு. தப்பு பண்ணிட்டேன் ரஞ்சித், என்னை விட்டுடு ப்ளீஸ். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுடு, என்னை மன்னிச்சிடு. உன்னை காதலிக்கிறேன். போய் சொல்றா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். போய் சொல்றா, லவ் பண்றேன்னு போய் சொல்றா. செத்து போடி.